வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி பேசணும் அப்படின்னா அவர் பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஸோ வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்போ எவனோ வந்து வீடியோ எடுக்கிறான். அதான் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்துட்டு அதான் ரெண்டுக்கு போயிட்டு கழுவு கூட தெரியாது, அந்த மாதிரி ஆள்லாம் வந்து வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்படி சொல்கிறது வந்து உண்மைதான். அந்த மாதிரி நிறைய பைத்தியங்க, நிறைய லூஸுங்க வந்துட்டு இப்போது ஃபேமஸ் ஆகிட்டே வருது. அரோரா கூட நான் சொல்லுவேன், அரோரா கூட என்ன பண்ணுச்சுன்னு அது ஃபேமஸ் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே ஒரு ஆம்பளை அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தா பார்க்குறது நல்லா இருக்குமா? அது இமீடியட்டாக அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லேடின்றனால அதுவுமே இருக்குது. அந்த ஃபெமினிசம் வந்து ஃபேக் ஃபெமினிசமில் ஃபஸ்ட்டு விஜய் டிவி. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் உள்ளே கூப்பிட்டு வராங்க. இந்த தெருவில் ஓடுறது இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிற சில ஜென்மங்களை மட்டும்தான் அவன் தேடி அலசி பார்த்து எடுக்கிறான் உள்ள, என்ன நம்ம தாலியாக இருக்கிறதுக்கு. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி நான் பேசுகிறேன். நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டும் கிடையாது, எனக்கு ஹேட்டும் ஒன்றும் கிடையாது. அவரோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப அப்படி சிரிக்கிற அளவுக்கும் இல்லை, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் இல்லை. அவருக்கு சீரியஸாக நடிப்பு வரலன்னு தான் சொல்லணும். அவர் வேணும்னு பண்ணுறாருன்னு கிடையாது. அவர் ஏதோ நேச்சுரலாக ஏதோ ஒரு விஷயம் வாட்டர்மெலன் எடுத்து அவர் கடிச்சு சாப்பிட்டப்போ அது யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவர் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. நான் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் அவரை வந்து மதிக்கிறேன். அதாவது மாற்றி எங்கேயும் பேசாமல் நேர்மையாக நியாயமாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கட்டும். அண்ட் அவர் வந்துட்டு இன்டர்வியூஸில் ஏஞ்சி போயிடுறாரு, இந்த கதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வாட்டர்மெலன் ஸ்டாருக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். அவருடைய அந்த நல்ல குணங்களை, அவரோட நல்ல பக்கத்தை, அவரோட நல்ல முகத்தை, நல்ல எண்ணத்தை வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸில் தவற விட்டுருக்காங்க. யார்? இந்த மீடியா, இந்த ஃபேக் மீடியா, இந்த அசிங்க பிடிச்ச மீடியா என்ன பண்ணியிருக்குன்னா வீடியோ இன்டர்வியூன்னு அவரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அவருடைய நெகட்டிவ் சைடை மட்டுமே வெளியில் இழுத்து அவரை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அவரை டென்ஷன் ஆக்கி, இதை பாருங்களா ஏஞ்சி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நடந்துக்கிட்டு அந்த ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான், பேர் தெரில, அவனுக்கு தான் வேலை. எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டியது, பெரிய மாதிரி பண்ண வேண்டியது. என்ன கேள்வி கேட்டு இவர் அப்படியே ஸ்டைலாக உட்காந்தா போதுமா? என்ன கேள்வி கேட்கணும்? அந்த பர்சனுடைய நல்ல சைடை வெளியில் கொண்டு வரணும். எல்லாருமே வந்துட்டு கரண்ட் டாப்பர் ஆக முடியாது. என்ன எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிற எல்லா ஆளுகளாம் சொல்கிறேன் நான். யாரோ ஒருத்தர் மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணுறீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. சரியா? நீங்கள் பண்ணுற அந்த சோ கால்டு எக்ஸ்போசிங் ஆஃப் எ பர்சன் வந்து உங்களுடைய அசிங்கத்தை தான் காட்டுது, உங்கள் சேனலோட அசிங்கத்தை, உங்கள் முகத்தை திரையை தான் கிழிக்குது. சரியா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன் பிக் பாஸ் 9ல். அது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆல்தோ பார்வதி வந்து எவ்வளோதான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், அவர் கூட இருந்தாலும், இன்ஃபேக்ட் பார்வதியே அவரை வச்சு தான் ட்ராவல் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். சரியா? ஏன்னா அவங்களோட யாருமே சேரல. பீப்புள் நியூ ஹவு பார்வதி வாஸ். பை தி வே அவரோட வீடியோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய அந்த ஒரு பாட்டு, ஐ திங்க் ஐஸ்வர்யா ஒன் லேடியோட ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் பாட்டு பேரே வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாங்க. அண்ட் க்யூட்டாக தான் இருக்கும். தெரில, நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒரு அடி பாருங்கள். நான் அதை தனியாக அது ஒரு வீடியோ ரிவ்யூவும் பண்ணுறேன், மியூசிக் வீடியோ ரிவ்யூ. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது ஸ்கெப்டிக்கலாக தான் பார்த்தேன். ஸ்கெப்டிக்கல்னா என்ன சொல்கிறது, அது குப்பையாக தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை. நான் வந்து ஃபேனாலாம் மாறல. சரியா? அது என்றைக்குமே நடக்காது. பட் ஒரு பர்சன், ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா எனக்கு என்றைக்குமே அவர் மேலே எனக்கு மரியாதை எப்பயோ கூட்டிடுச்சு. அது என்றைக்குமே அவரை பார்த்தா நான் வந்துட்டு ஐ வில் ஹாவ் த சேம் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அவர் எந்த லெவலுக்கு போனாலும் சரி, அவரும் அந்த மாதிரி தான் ஒரு ஆள். ஸோ சில விஷயங்கள் தவிர்த்து, அதாவது மற்ற ஆக்டர்ஸ் பற்றி பேசி இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே அவர் வந்து எங்கேயோ போயிடுவார். ஆல்ரெடி அவர் எங்கேயோ போயிட்டார். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இஸ் ரீச்ட் இட் அண்ட் ஹி ரியலைசஸ் தட். ஓகே, அது எத்தனை பேருக்கு தலைகீழான்னு இது பண்ணால் கூட வாட் எவர் யூ டூ எல்லாருக்குமே அந்த இது அடிக்காது. ஸோ ஹீ காட் தட் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ரெக்கக்னைஸ்ட். ஓகேவா? ஸோ தட் ஐ அப்ரிஷியேட். என்னால் வந்து மற்றவங்க பற்றி பேசாமல் இருக்க முடியல. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் ஹாவ் இன்சல்டட் அஃபெக்டட் திஸ் ஒன் கை. என்ன அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. சரியா? அது பார்த்தா நமக்கு தெரியுது. அது வந்துட்டு நான் வந்து அவர் வந்து ஒரு பைத்தியம் லூஸு அப்படின்லாம் சொல்ல வரல. அவரை பார்க்குறப்ப நமக்கு கிளியராக தெரியுது. ஏதோ தெரியல, மேபி ஹீஸ் ஆட்டிஸ்டிக், எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு சம் இஷ்யூ இருக்குது. But he's extremely good at what he does. So if he's saying BPT அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஃபிசியோதெரப்பி,
நமக்கு தெரியாது. ஸோ ஈவன் பிக் பாஸ் டீம் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, விஜய் சேதுபதி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக வந்து பதில் கொடுத்தாரு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காருன்னு இவ்வளோ சொல்லிட்டு இன்டர்வியூஸ்லேயும் நான் பார்த்தேன். ஹி வாஸ் ஹிம்செல்ஃப். எல்லா இன்டர்வியூலையும் ஒரே விஷயம் தான் சொன்னார். அண்ட் ஹி வாஸ் வெரி டவுன் டு அர்த். ஓகேவா, அவர் சம்டைம்ஸ் அந்த மாதிரி பேசுகிறாரு, அதாவது நான் பண்ணுறது தான் பெஸ்ட் நடிப்புன்ற மாதிரி ஏதோ சம்திங் பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து நம்ம எல்லா மனுஷனுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும், அந்த குறை மாதிரி தான் நான் இது பார்க்குறேன். பட் அது அவர் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். மற்றவனுக்குலாம் என்ன வயிற்றுச்சல், எஸ்பெஷலி இந்த பிரவீன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டான், நல்ல வேலை வெளில போயிட்டான். ஆனால் இப்போ உள்ள வந்து திரும்ப மங்கி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அவன், இந்த வினோதோடு சேர்ந்துக்கிட்டு. 2 மங்கியும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அவனை நோண்டுறாங்க. அதாவது ஒருத்தனை வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த ஆள் வந்து சூப்பரான ஆளுன்னு அர்த்தம். அவன் வந்து பெர்ஃபெக்டாக ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கான், ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கான். அதனால தான் இவனை போய் கீறிக்கிட்டே இருக்கானுங்க. சீரியஸாக வந்து வாட்டர்மெலனுக்கு இருக்கிற பேஷன்ஸோ அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோ சத்தியமாக எனக்கு கிடையாதுங்க. நான் உள்ளே இருந்திருந்தால் விஷயமே வேறு மாதிரி இருந்திருக்கும். அது வந்து அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே தெரியுது. இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு காரணமே அவனுங்க தான், சரியா? இப்போ நான் கூட வந்து இப்போ எல்லாருமே பீஸ் லவ்விங் பீப்புளாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஹலோன்னு வாங்க, உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணால் ஸ்மைல் பண்ணுவாங்க. த மோமெண்ட் யூ சே ஏய் என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைடு காட்ட தான் வேணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பப்ளிக் டிவியில் ஒருத்தன் வந்து ஒன்று இன்சல்ட் பண்ணுறான், லூஸ்ன்றான், பைத்தியம்ன்றான், தர்பீஸ்ன்றான். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க சேனலில். பட் விஜய் சேதுபதி இன்க்ளூடிங் ஹிம் எல்லாருமே வந்து அவர் ஒரு மாதிரி ஒரு மனுஷனாக கூட மதிக்கல. அதுதான் உண்மை. அவர் ஒரு மாதிரி மட்டம் தட்டி தாழ்த்தி ரீல்ஸ் ஏதோ பண்ணுறாரு, அவருக்கு பிடிச்சது ஏதோ பண்ணுறாருங்க. அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. அந்த வீடு அது எல்லாருக்கும் பொதுவான வீடு தானே. அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் ரீல்ஸ் பண்ணால் என்ன, அவர் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, சட்டை கழட்டிட்டு ரீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்றீங்க. என்னென்னவோ இதாவது அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவர் கீறிக்கிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி இந்த வினோதெல்லாம் வந்து நீலி கண்ணீர் விட்டான். அவன் வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியில் போன மெயின் ரீசன் வினோத் தான். அதோட இன்னொரு பெரிய ரீசன் நீங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் தான் ஓட் போட்டு அவர் வந்து, அதாவது ஓட் போடாமல் வினோதுக்கு ஓட்டை போட்டு அதில் பாதி ஓட்டு இவருக்கு விழுந்திருந்தா கூட அவர் வெளியில் போயிருக்க மாட்டார் வாட்டர்மெலன்னு. ஸோ அந்த பாவம் உங்களையும் சேரும், சரியா? இதுதான் காரணமான்றது. ஸோ இப்போது கமருதீன் பார்வதி வெளில போனாங்க அப்படின்னா அதனால் வினோதும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காரு, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்காரு. அட் அ சர்டன் லெவல் ஒரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஏன்னா அவருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் கமருதீன் தான். அதுக்கு மெயின் ரீசன் இவங்க பண்ண அந்த பாவம் தான். தட் இஸ் தே டார்ச்சர்ட் திஸ் கை. நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபன்னியாக இருக்கலாம். நான் எந்த ஒரு ஜோக்குமே நான் சிரிக்கலை, சரியா? எனக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாமே இருக்குது. பட் த ஃபேக்ட் இஸ் ஒருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி சிரிக்கிறப்போ அது வந்து நீ எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கு உனக்கே தெரியணும், சரியா? அது கூட தெரியாத அளவுக்கு இருக்கன்னா அப்போ நீ ஒரு மிருகத்துக்கு கூட நீ லாக்கி கிடையாது. அந்த மாதிரி ஆள் தான் வினோத். ஸோ இந்த வினோதும் கமருதுன்னு பிரவீன் இந்த 3 பேருமே அவங்க பண்ண அந்த சேட்டைகளுக்கு அளவே கிடையாது. அவரை வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி டார்ச்சர் பண்ணி டென்ஷன் ஆக்கி அவரோட ஹெல்த்தை கெடுத்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பார்வதி. ஸோ பார்வதி நான் ஏன் சொல்கிறேன்னா ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது கானா வினோத் வந்து அதாவது துஷார் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ துஷாரும் வாட்டர்மெலன் ஸ்டார் அதான் அந்த மேலே சட்டை போடாமல் ரீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுல்ல. அப்போ அந்த 2 பேருமே வந்துட்டு ஏதோ ரீல்ஸ் பண்ணுறாங்க. அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஸோ ஒரு அண்ணன் தம்பி காம்பினேஷன் மாதிரி நல்லா இருந்தது. துஷாரும் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ், வெரி ஹெல்ப்ஃபுல், எவ்ரி திங். அப்போ கூட இந்த ஆளுக்கு வந்து பொறுக்கலை, யார் இந்த வினோதுக்கு. ஸோ வாட் இட் இட் இஸ் போயிட்டு கேமராவை மறைக்கிறது, சத்தமாக இந்த ட்ரெயின்லலாம் பிச்சை எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி சத்தமாக கையை தட்டி தாளம் போட்டு பெருசாக பாடுறது, ஏதோ ரொம்ப மட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தான், ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டு இருந்தான் அந்த ஆள். அப்போ அந்த டைமில் வந்து பார்வதியும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஷி டிடன்ட் சப்போர்ட். அதாவது நீ வந்து ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்கிறேன்னா அது உரிமையில் சொல்கிறியா எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஷீ பிளேட் ஹர் கேம். யாருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ ஹி டெஃபினெட்லி இன்ஃபேக்ட் ஹீ ஷுட் ஹவ் பீன் த வின்னர். ஸ்டேஜில் ரன்னர் அப் ஆகுது வர்றதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கிற ஒரே ஆள் வந்துட்டு சொல்லப்போனால் பார்வதியும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஸ்டேஜில் நிற்பாங்க. பார்வதி வின் பண்ணுவாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சீக்கிரமாகவே அனுப்பிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வினோத். அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்க. அண்ட் தென் செகண்ட் ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் கமருதீன் அண்ட் பிரவீன். ஸோ யாரெல்லாம் அவரை கலாய்ச்சாங்களோ தே ஆர் த ரீசன். ஸோ தட்ஸ் வித் வாட்டர்மெலன் ஸ்டார். நான் வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இட் ஒன்ட் பி அபவுட் பிக் பாஸ், பட் இட்ஸ் அபவுட் ஹிம் ஆஸ் எ பர்சன் அண்ட் அவருடைய ரைஸ் டு ஃபேம்.
இப்போ அவரை என்னவா பார்க்குறாங்க பீப்புள். சொல்லப்போனால் அவர் பிக் பாஸ் வந்தது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு பிக் பாஸுக்கு வந்தப்போ, பிகாஸ் இன்ஃபேக்ட் அந்த ஷோ பார்த்ததே நான் அவரால் தான். ஸோ ஐ வாண்ட் டு சி ஹிஸ் ரியல் செல்ஃப் அண்ட் ஐ நியூ ஹிஸ் ரியல் செல்ஃப். அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 99% ஆஃப் த வேர்ல்டு வந்து அவர் வந்து நான்சென்ஸாக ஒரு கேவலமான ஒரு ஆளாக பார்த்தாலும், ஒரு காமெடி பீஸாக பார்த்தாலும் நான் அவரை அந்த மாதிரி பார்க்கல. ஒரு மனுஷனாக பார்த்தேன். ஐ வாண்டட் டு இன்டர்வியூ ஹிம் மை செல்ஃப். ஏன்னா எந்த ஒரு இன்டர்வியூலையுமே கரெக்டான ஒரு நியாயமான அவருடைய, இப்போ ஒரு இன்டர்வியூன்றது எதுக்காக எடுக்கிறோம், ஒருத்தர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு அது கேட்குற விதமும் இருக்குது, எப்படி அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரீங்கன்ற ஒரு விதமும் இருக்குது. ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர். ஒரு நெரட்டிவ் மாதிரி இருக்கணும். அந்த நெரட்டிவ் நான் சொல்கிறப்போ வந்துட்டு அவர் இந்த மாதிரி தான் காட்டணுன்றதுக்காக நான் சொல்லலை. அவருடைய, அதாவது அவங்களுடைய ஈகோவையோ இல்லைன்னா அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல், சென்சிட்டிவான டாபிக்ஸ்குள்ளே போகாமல், அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ நீட் டு இன்டர்வியூ த பர்சன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ட்ரூ செல்ஃப் வந்து ரிவீல் ஆகும். அந்த பர்சன் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்படி ஓப்பன் எண்டடாக கொடுக்குறப்போ அவங்க நிறைய பேசுவாங்க. எஸ் ஆர் நோ, இந்த ரேபிட் ஃபயர், இந்த மாதிரி நான்சென்ஸ்லாம் வச்சிங்கன்னா அவங்க வந்து ஈஸி வே அவுட் தான் பார்ப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்தது. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, அவரை எந்த அளவுக்கு வந்து இவங்க இன்னுமே வந்து தே ஆர் இன்சல்ட்டிங் ஹிம், தே ஆர் ட்ரீட்டிங் ஹிம் லைக் சப் ஹியூமன் லெவலில். அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது ஒரு நாய் பூனைக்கு காட்டுற ஒரு அக்கறை கூட அவர் மேலே காட்டல. அந்த மாதிரி தான் அவரை வச்சுருக்காங்க. அந்த சேனல் வந்து பெரிய ஒரு விஷயம் மாதிரி, இது ஏதோ கவுண்டமணி செந்துடலாம். யார் இவர் கவுண்டமணியா, இந்த வினோத் புறம்போக்கு, இவர் செந்துடலாம். ஏன் பார்க்குறதுக்கு ஒரு செந்தில் மாதிரி கொஞ்சம் இருக்கார், கரெக்டு தான். அதுக்காக இவர் வந்து ஹீரோவும் கிடையாது, அவர் வந்து வில்லனும் கிடையாது, அவர் காமெடியனும் கிடையாது. தே ஆர் டூ இண்டிவிஜுவல் பீப்புள். அவங்களுடைய குவாலிட்டி அண்ட் கேரக்டர்ஸ் இஸ் லைக் வேர்ல்ட்ஸ் அபார்ட். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய கால் தூசிக்கு கூட இந்த ஆள் வரமாட்டான் வினோத். வாய் மட்டும்தான் இருக்கு அந்த ஆளுக்கு.